ஐயோ, ஈழதேசம் முழுவதும் இதுதான் நிலை. அந்த வாழை தோட்டத்தின் நிலைமையை பாருங்க. வாழைக்குழியெல்லாம் விலை கூட போகுது. அங்கே வாழை முறையே இல்லையாமோ, அங்கே போய் பார்க்குறது. வடிகால் அமைப்பு சேவை சிறப்பாக எங்கள் வீட்டை நாங்கள் செய்திருக்கிறோம். வாழை முறிஞ்சங்க மண்டையிலே விழுந்துவோம். பலாக்காயோட பார்க்க நல்லா தான் இருக்குது. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்று 28ஆம் நாள் 11ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. சில நாட்களாக ஈழதேசம் முழுவதும் ஏற்பட்ட மழையுடனான வானிலை காரணமாக பல பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கனமழையால பல இடங்கள், பல ஊர்கள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறது. மக்கள் எச்சரிக்கையோடு பாதுகாப்பான இடத்துக்கு செல்லுமாறு பணிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆறுகளை அண்டி வாழ்பவர்கள் எல்லாம் எச்சரிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் பல ஆறுகள் ஆற்றினுடைய எல்லையை தாண்டி கூட வெளியில் நீர் வார அளவுக்கு மாறி இருக்கிறது. பல குளங்களினுடைய வான்கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. சில குளங்களினுடைய வான்கதவுகள் தானாகவே மேலால பாயிற அளவுக்கு வந்திருக்கிறது. அந்த அளவுக்கு ஆபத்தான ஒரு நிலையை இப்போது நாடு எதிர்கொண்டிருக்கிறது. மிகுந்த அவதானத்தோடு மக்கள் இருந்து கொள்ளுங்கோ. நேரம் 2:40. நான் இப்ப சொல்லும் போதே பாருங்க, மழையினுடைய வேகம் அதிகரித்து கொண்டே போகுது. நாங்கள் இப்ப இந்த இடத்துல இருந்து எங்களுடைய வீட்டு சூழல்ல எப்படியான நிலை இருக்குது என்றதை உங்களோட பகிர்ந்து கொள்ள போறோம். நான் இப்ப யாழ்ப்பாணத்துல நிக்கிறதால யாழ்ப்பாணத்தை பற்றி சொல்றேன். ஆனா ஈழதேசம் முழுவதும் இதுதான் நிலை. எங்களுடைய வீட்டு சூழலை பாருங்க. இந்த இடத்துல முன்னுக்கு இருந்து வார வெள்ளம் அப்படியே வந்து இந்த வாய்க்கால் ஊடாக போகுது. சரியா, இது எங்கள் கிணத்தடியில இருந்து வர வாய்க்கால், அதன் ஊடாகத்தான் வெள்ளம் பாஞ்சு கொண்டு இருக்குது. நாங்கள் இப்போ வெளியில் போவோம் வாங்குவோம். இந்த கூட காணாது எனக்கு. அங்கே இந்த கொய்யா மரம் சரிஞ்சு போச்சுது மக்களே. பெரிய காற்று வந்தால் கட்டாயம் விழும், அப்படி தான் இருக்குது. சரியா, வாங்கோ. கொஞ்சம் முன்னமாக சாதுவாக தான் மழை துமிச்சு கொண்டு இருந்தது. திடீரென்று ஒரு காற்றோட மழை வந்தது. அந்த மழை தான் இது. இப்போ இந்த இடங்கள்ல எல்லாம் தண்ணி நின்றாலும் இதுக்குள்ளால் ஓடும் பாருங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறோம். இங்கே இதால் பாருங்க, தண்ணி போவதில்லை. வடிகால் அமைப்பு சேவை சிறப்பாக எங்கள் வீட்டை நாங்கள் செய்திருக்கிறோம். அதனால் இப்போ இதில் நிற்கிற தண்ணி இப்படியே வந்து இந்த கீழ்ப்பகுதியால் ஒரு நீர் குழாய் வைக்கப்பட்டிருக்குது. அந்த நீர் குழாய் ஊடாக வந்து இப்படியே வெளியில் போவோம். சரி, இப்படியே போய் மற்ற பக்கம் போவோம். இப்போ நாங்கள் எங்களுடைய வாழைத்தோட்ட பக்கத்துக்கும் போவோம். சரியா, இதையும் பார்த்து கொண்டு வாங்கோ. மண்ணை அரிச்சு கொண்டு போகுது. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இதால் அப்படியே தண்ணி ஓடுது. ஓ, அட எங்கட வாழையெல்லாம் முறிஞ்சு போச்சுடா. இங்கே பாருங்க, இத்தனை வாழை முறிஞ்சு போச்சுண்டு. திடீர்னு ஒரு காத்தடிச்சுன்னு சொன்னேன் இல்லை, அதுக்குள்ளே தான் முறிஞ்சிருக்குது. ஐயோ, இங்கே பாருங்க, வீதியில எல்லாம் முறிஞ்சு போயிடும். இப்போ வெட்டி போடணுமே. எனக்கு தெரிஞ்சு 10-15 வாழை கிட்ட முறிஞ்சு போச்சுது. இங்கேருந்து வர தண்ணி இதால் ஓடி போகுது. இன்னும் வாழை தோட்டத்துக்குள்ள தண்ணி நிரம்பையில். இன்னும் மாலை வேளையில் பெரிய மழை பெய்தா இந்த வரம்பியறதுக்கு தண்ணி வாரது. நாங்கள் கூடுதலாக அப்படியான சூழலை அனுபவிச்சிருக்கிறோம். ஆனால் திடீரென்று வந்த மழையை காத்தால் தான் இந்த வாழையெல்லாம் முறிஞ்சு போச்சு. பாருங்க, மேல் அது அதில் பாருங்க, மேலே முறிஞ்சு போச்சுது. இப்போ நாங்கள் வீட்டை போய் கத்தி எடுத்துக்கணும் வந்து இதை வெட்டணும். எந்த வாழை நீ முறிய போதுண்டில்ல தெரியாமல் இருக்கு. ஒரு வாழை என்னண்டா அதுக்கு தடி முட்டு கொடுத்து விடலாம். ஆனால் இதுக்கு எப்படி முட்டு கொடுக்குற? எத்தனை வாழை நிற்குது. சரி வாங்க. என்னுடைய நண்பரினுடைய வீட்டை நிற்கிற ஒரு பெரிய பலாமரம், பலாக்காயோட பார்க்க நல்லா தான் இருக்குது. கடந்த மழைக்கு வெள்ளம் நின்று புதையிற தன்மை மாதிரி வந்து வாழைகள் விழுந்திருக்குது. ஆனால் இந்த முறை முறிஞ்சிருக்குது. அங்கே அந்த இடத்துல எல்லாம் பாருங்க முறிஞ்சு போச்சா. எனவே நாளைய நாளில் எங்களுடைய வாழை தோட்டம் எப்படி இருக்கோ தெரியல. என்ன 13 கோழி? எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மா தங்களுடைய வீட்டை நின்ற 13 கோழியை யாரோ கூட்ட பிரித்து கொண்டு போட்டாங்களாம். அப்போ பாருங்க,
திருடர்கள் எப்படி அந்த கோழியை கத்தாமல் பிடிச்சிருக்கிறாங்களே, அவங்க யாருன்னு நான் பார்த்து மாலை போடணும். சரி, கோழி பிடிக்க கத்துமடா. அப்பா சொன்னவர் எங்களுடைய வாழைக்குள்ளே ஒரு வாழையும் முறியலையண்டு. இப்போ அப்பாவுக்கு சொல்லணும். ஓ, வந்துடுது 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 வந்துடுது, காற்று வந்துடுது. வா, இங்கே ஓடியாங்க. இப்படி திடீரென்று வந்த காத்துக்கு தான் எங்கள் வாழை முடிஞ்சது. நான் சொன்னேன் அப்போ வெளியில் நிற்க வந்து இங்கே வரணும் இங்கே வரணும். அதுக்குள்ளெல்லாம் வாழை முடிஞ்சு போச்சு. இதை பிடிச்சோம். ஓ, அங்கே பாடுற அங்கிட்ட வாழைகள் அதுக்குள்ளே போய் வருவோம் வாங்க. ஆனால் என்ன பயமாக கிடக்குண்டா, வாழை முறிஞ்சங்கிட்ட மண்டையிலே விழுந்துவோம். இப்படி பெரிய காத்தடிச்சு கொண்டு கேட்க, இது வாழை தானே, வாழை முறிஞ்சு விழுந்து பெரிய தாக்கம் பெறாதுன்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம். ஆனால் எங்கன்ற ஊரில் ஒரு ஐயா வாழை குலை விழுந்து இப்போ வரைக்கும் விழுந்து நடக்க முடியாத நிலையில இருக்கிறார். அவருடைய உறவினர் வீட்டை போன நேரம் அந்த உறவினர் வாழைக்குலை வெட்டி கொண்டு இருந்திருக்கிறார். அப்போ நீ வெட்டு நான் பிடிக்கிறேன்னு போட்டு பிடிச்சது தான். அந்த வாழைக்குலை வந்து அவரில் விழுந்து இப்போ வரைக்கும் அவரால் நடக்க முடியாது. எனவே இது சாதாரணமானது அல்ல, மிகுந்த அவதானத்தோடு தான் நாங்கள் இருக்கணும். அந்த பக்கத்தால் போவோமா? இதுக்குள்ளே போக பயமாகறாது உண்மையா. நாங்கள் அவதானம் தேவை. மக்கள் அவதானம்னு சொல்லி போட்டு நாங்கள் அவதானம் இல்லாமல் இருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 20-25 மேற்பட்ட வாழைகள் முறிஞ்சு போச்சுது. சரி, இந்த பக்கத்தால் அந்த பக்கம் போயிடுவோம். ஓ, தென்னை மரங்கள் முறிஞ்சு. ஓ, இந்த தென்னை மரம் கீழே வார மாதிரி கிடக்குறாப்பா. இது இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு சாதாரணமாக இருக்கலாம். இது எவ்வளவு பெரிய பேரழிவு, எவ்வளவு தோட்டங்கள் அழிக்க போகுதுன்றதையெல்லாம் யோசிச்சு பாருங்க. சூறாவளியாக உருவாகி இருக்குது. டித்வான்னு தான் பெயர் வைக்கப்பட்டிருக்குது. நம்ம எல்லாரும் வீட்டிலேயே இருங்கோ, பாதுகாப்பாக இருங்கோ. உங்களுடைய வீடு ஆபத்தான சூழ்நிலையில் இருந்தால் தயவு செய்து உங்களுடைய ஊரில் இருக்கிற ஒரு பொது இடத்தை ஒழுங்கு செய்து அங்கே போய் எல்லாரும் தங்கி இருங்கோ. எங்களுடைய கொய்யா மரத்தினுடைய நிலைமை கவலைக்கிடமாக தான் போகுது. கீழே பாருங்க, இந்த அளவு காற்றுண்டா பரவாயில்லை. இதே காற்று தொடர்ந்து அடித்து கொண்டு இருந்து இதை விட காற்று கூடுமா இருந்தால் உண்மையிலே ஆபத்து தான். கொய்யாக்கம் என்னே அப்பா என்ன சொன்னவர்? அங்கே வாழை முறையறியாமோ? அங்கே போய் பார்க்குறது அங்கால இந்த மின்கம்பங்கள் கிடக்குன்னு அதுதான் பயமாக கிடக்கு எனக்கு. உண்மையாக இந்த மழை நேரங்களில் மின்கம்பங்களை நிப்பாட்டி விட்றானே இல்லை. எங்கெண்ட ஊர்லேயே இவ்வளோ வழி வேண்டாம். இங்கே வர்றா டே. ஐயோ, இப்போ இதுக்குள்ளே எவ்வளோ வலிச்சு போச்சு வரைஞ்ச வந்தது. அந்த வாழை தோட்டத்தின் நிலைமையை பாருங்க. வெளியில நின்று பார்க்கும்போது தெரியல, உள்ளுக்கு வந்த பிறகுதான் தெரியுது எவ்வளவு வாழைகள் விழுந்து போயிருக்கண்டு. இதுக்குள்ள எங்களுடைய வாழை தோட்டமும் இருக்குது, அதை விட எங்களுடைய ஊரவர்களுடைய வாழை தோட்டமும் இருக்குது. உண்மையிலேயே பேரழிவு இது. இங்கேயே இந்த அளவுக்கு அழிவண்டா அந்த கரையோரங்கள் யோசித்து பார்க்கணும். என்ன காற்று எவ்வளவு தள்ளுதுன்றதை இப்படி வச்சு பார்க்கும்போது எங்களால் உணர முடியுது. வாழை இலைகளை வந்து வெட்டி குறைச்சி விடுறது. ஏனெண்டா பரப்பு கூடவா இருந்தால், அழுத்தம் கூடவா இருந்தால் அதை விழுத்துறதுக்கான சந்தர்ப்பங்கள் கூடவா இருக்குது. இப்போ மரங்களினுடைய கிளைகளை வெட்டி விடுவார்கள். ஆனால் இப்படி யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். இந்த அண்ணா அங்கேயும் போய் வந்திருப்பேன். அண்ணா அண்ணா உங்களை போய் வந்தீங்களா? அந்த அண்ணா இப்போ அங்கால போய் வந்தவர் கேட்டனா பெரிய வெள்ளமா. இப்போ நாங்கள் என்ன செய்யணுமெண்டா, அந்த வீதியில் விழுந்துருக்கிற வாழை அதை வெட்டி எங்களுடைய வாழைக்குள்ளே இழுத்து விடணும். ஏனெண்டா போக்குவரத்துக்கு சிரமமாக இருக்கும் அந்த பக்கம். வாங்குவோம் தடி ஏதாவது இருந்து குத்தி போடும். முதல்ல அந்த பக்கத்தால் வெட்டுவோம். இதை வெட்டி உள்ளுக்கு போட்டு விட்டா சரி.
இதே மட்டும் வட்டி வரேன். ஆ இதுலையோ வாழைக்குள்ளேயே தூக்கி கொண்டு போவோம். அதாங்கப்பா சரி வாங்க போ. இப்போ நாங்கள் கொஞ்சத்தை சுத்தம் செய்தாச்சு. ஆனால் இனி என்ன நிலைமையோ தெரியலை. இதை ஆட்டுக்கு கொண்டே போட போகிறோம். வாழைக்குழியெல்லாம் விலை கூட போகுது. வாழையாலே வைப்பா. சரி எங்களுடைய வீட்டு சூழல் எப்படி இருக்கின்றதை தான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். உண்மையிலேயே நிறைய வாழை தோட்டங்களில் வாழை மரங்கள் எல்லாம் விழுந்து பெரிய அளவு அழிவோடு தான் இருக்குது. இன்னும் போக போக மாலை வேளையாக ஆக எந்த அளவுக்கு பாதிப்பு வரப்போதோ தெரியலை. நான் அது அப்படி ஏதாவது நிலைகள் இருந்தால் அதை அடுத்த காணொளியில் பதிவு செய்கிறேன். இப்போ இந்த காணொளியில் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருமே மிகுந்த அவதானத்தோடு இருங்கோ. பாதுகாப்பு முக்கியம். மின்கம்பங்கள், பெரிய பெரிய மரங்கள், மழை வெள்ளங்கள் இது போன்ற இடங்களில் இருந்து கொஞ்சம் தூரமாக இருக்கிறது நல்லது. வீட்டுக்குள்ளேயே இருங்கோ. பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கோ.